வைலன்ஸா இருக்குன்னா இந்த காலத்துல வந்துட்டு பூவே உனக்காக படம் மாதிரிலாம் எடுத்தா எவன் ப்ரோ பார்ப்பான். இந்த காலத்துல எங்க மாதிரி ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம் தான் செட் ஆகும். இந்த வயசுல இந்த அளவுக்கு டான்ஸும் சரி ஆக்ஷனும் சரி வேற லெவல், வேற மாதிரி இருக்கு. வேற லெவல். தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்த்தது வேற லெவல். அனிருத் மியூசிக்கை பிச்சுட்டாரு. இல்ல அப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க, யாருமே நம்பாதீங்க. அப்படிலாம் இல்ல, அது வேற இது வேற, அது வேற ஜானர் இது வேற ஜானர். தலைவர் ஸ்கிரீன்ல ஒவ்வொரு வாட்டி காட்டும் போதும் மாஸ் தான், வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது வேற லெவல், வேற லெவல் ட்ரீட். இதோட 3ஆவது டைம் பாக்குறேன். நேத்தே 2 டைம் பார்த்துட்டேன் படத்தை. லாக் எங்கேயுமே அடிக்கல, போர் எங்கேயுமே அடிக்கல, வேற லெவல் மியூசிக். அவங்கள பத்தி பேச விரும்பல ப்ரோ, அவங்கள பத்தி பேச விரும்பவே இல்லை. அவங்களாம் படத்தை பார்த்தாங்களே என்னன்னு தெரியல, படத்தை பார்த்துட்டு பேச சொல்லுங்க யாரா இருந்தாலும். பயங்கரமா இருக்கு. இந்த வயசுல நடிப்பாரா யாரா இருந்தாலுமே கேட்க சொல்லுங்க. இந்த வயசுல இந்த அளவுக்கு டான்ஸும் சரி ஆக்ஷனும் சரி வேற லெவல், வேற மாதிரி இருக்கு. கதை எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் படத்தை பார்த்துட்டு பேச சொல்லுங்க யாரா இருந்தாலும். பயங்கரமா இருக்கு, கதைலாம் ஃபுல்லா இருக்கு. வைலன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல, வைலன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல, ரொம்பலாம் இல்ல. என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு லோகேஷ். பயங்கரமா இருக்கு. மோனிகா சாங்ல இருந்து தலைவர் சிட்டுக்கு சாங்ல இருந்து வேற லெவல். பிஜிஎம்லாம் பிரிச்சு மேய்ச்சிட்டாருங்க. லாஸ்ட் ஒரு ½ hour கூஸ் பம்ப்ஸ் தான், வேற லெவல். சம மாஸ். இருக்கு, தலைவரோட காமெடியும் இருக்கு, இடையில காமெடி இருக்கு படத்துல. லாக் அடிக்கல எங்கேயுமே. படம் வேற லெவல். ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒரு ½ hour மட்டும் கொஞ்சம் இதா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரிச்சுட்டாரு மேய்ச்சிட்டாரு லோகேஷ், வேற லெவல். ப்ரோ சத்தியமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், படம் வேற லெவலு. நான் வந்துட்டு 225 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்தேன். படம் வேற லெவலு ப்ரோ, சத்தியமா சொல்றேன். ரஜினிகாந்தோடைய இண்டஸ்ட்ரியே இந்த மாதிரி படம் வந்திருக்காது. அவர் எத்தனை படம் வேணா விட்டுருக்கட்டும், லோகேஷ் செதுக்கிருக்காரு ரஜினிகாந்த். யாருக்கும் ரஜினியை யூஸ் பண்ண தெரியல ப்ரோ. வேட்டையாலாம் ரஜினி ஒழுங்கா யூஸ் பண்ணல. கூலியில பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் 2 எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் வந்துட்டு கூலிலாம் சத்தியமா சொல்றேன் பக்கா பிளாஸ்ட். தியேட்டர்ல உட்கார உள்ள டிஜிஎம் அனிருத்லாம் செதுக்கிருக்காரு ப்ரோ. இந்த படத்துக்கே வாழ்ந்துருக்காரு அனிருத்லாம். அந்த மாதிரி யார் சொல்றது கேட்காதீங்க. படத்துல வந்துட்டு சும்மாதான் ஏ சர்டிபிகேட்டு. படம் 100% ஃபேமிலி மூவி. கண்டிப்பா வந்து பாருங்க, எந்த விதமான இதுவும் இல்லை, அஃபென்ஸ் எதுவுமே இல்லை அவ்வளோவா. லியோ கூட அஃபென்ஸ் கம்மியாக தான் இருக்கு. நீங்கள் லியோவை கம்பேர் பண்ண கூட அஃபென்ஸ் கம்மியாக தான் இருக்கு. கதையும் சூப்பராகவே இருக்கு. கதையை கம்பேர் பண்ண எல்லா படத்தோட கதை சூப்பராகவே இருக்கு ப்ரோ. தலைவர் படத்துல லாஜிக் எதிர்பார்க்க முடியுமா ப்ரோ? அடி குத்து ஆக்ஷன் எல்லாமே அவ்வளோதான் ப்ரோ. வைலன்ஸா இருக்குன்னா இந்த காலத்துல வந்துட்டு பூவே உனக்காக படம் மாதிரிலாம் எடுத்தா எவன் ப்ரோ பார்ப்பான். இந்த காலத்துல எங்க மாதிரி ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம் தான் செட் ஆகும். இந்த மாதிரி வந்து பாக்குறது விட்டு இப்ப எப்படி சொல்றது, டூரிசம்லாம் இந்த அளவுக்கு ஓடிச்சா, இந்த அளவுக்கு கூட்டம் வந்ததா. ஆனா படம் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு பாருங்க எப்படி இருக்கு கூட்டம். லாஜிக்ல எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. தலைவர் பண்ணா காமெடி இல்லாம எப்படி இருக்கும் ப்ரோ? அனிருத் மியூசிக் சொல்லவா ப்ரோ வேணும், தரமா இருக்கு ப்ரோ. அனிருத் மியூசிக்லாம் நல்லா இருந்தது பாஸ், செம்மையா இருந்தது. நல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்தது. அதெல்லாம் கிடையாது பாஸ், சும்மா சீன் போடுவாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குது. ஆமா, டாக்டர் அவரோட பொண்ணு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பழைய இது கண்டுபிடிச்சாங்கிறது, இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. கூலி படம் செம்மையா இருக்குது. அதை அப்படியே கொண்டு உங்களுக்கு கன்வெர்ட் கடாங்க. அவங்க என்ற பிள்ளை நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. தலைவர் படம் தான் அப்படிதான் இருக்கும். மியூசிக் நல்லா இருந்தது. தியேட்டர் எஃபெக்ட் நல்லா தான் இருக்கு. வீட்டில் பார்த்தா எப்படின்னு தெரியாது, தியேட்டர் நல்லா இருக்கு.